வணக்கம். இன்னைக்கு பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு செகண்ட் இயர் அவங்களுக்கான ஸ்பாட்டர்ஸ். நீங்கள் சப்போஸ் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிறது வந்து கான்ட்ராஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் ரேடியோகிராஃபிக் ப்ரொசீஜர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் கொடுத்துருக்கேன், அது ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டு நீங்கள் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் இதை நீங்கள் பேரியம் ஃபார் பேரியம் மேல் பேரியம் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லீடிங் கொஸ்டின்ஸாக கேட்கலாம். லீடிங்ஸ் கொஸ்டினாக கேட்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக வந்து பேரியம் பேரியம் தான் அதுவும், ஆனால் பவுடரில் இருக்கும். மேலே ஒரு சின்ன ரெட் கலர் கேப் இருக்குது, அதில் அதுக்குள்ளே வந்து எஃபர்வசன்ட் பவுடர் இருக்கும். ஸோ இது வந்து டபுள் கான்ட்ராஸ்ட்க்கு யூஸ் பண்ணலாம். ரெண்டாக இருக்கிறது வந்து ஒரு பாட்டில் மாதிரி இருக்கும். இது வந்து சஸ்பென்ஷன், ஆக்சுவலாக லிக்விட் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. இது வந்து பேரியம் மேல் பேரியம் சோலோ கொடுக்கலாம். மூணாவது இருக்குது பார்த்தீங்கன்னா மைக்ரோபார் பவுடர். இது வந்து 3.5 kgயில் வரும். இது எதுக்குன்னா யூஸ்வலாக வந்து பேரியம் எனிமாக்கு கொடுக்கலாம். ஏன்னா பேரியம் எனிமாக்கு வந்து குவான்டிட்டி அதிகமாக கொடுக்கணும். இந்த இந்த பெரிய ஜாரில் வாங்கும்போது இது கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கும், அதனால வந்து இது எனிமாக்கு கொடுக்கலாம். இது என்னன்னு தெரியுதா? இது வந்து பேரியம் ஸ்வாலோ. ஓகே, யூஸ்வலாக இது எப்படி எடுப்பாங்கன்னா வேரியன்ஸ் சொல்லல பார்த்தீங்கன்னா நெக்கு எடுப்பாங்க, தொராசிக் லெவலாக எடுப்பாங்க. இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 3 டோஸ் கொடுப்பாங்க. முதல்ல ஒரு வாய் நிறைய பேரியம் கொடுத்துட்டு முழுங்க சொல்லுவாங்க, அப்புறம் செகண்ட் டைம் முழுங்க சொல்லுவாங்க. தேர்ட் டைம் முழுங்க சொல்லும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் வியூ கிடைக்கும். ரைட், ஃபர்ஸ்ட் இருக்கிற இமேஜ் வந்து ஏபி, ரெண்டாவது இருக்கிறது வந்து ஓப்ளிக். இந்த படம் பார்த்தீங்கன்னா பேரியம், இதுவும் பேரியம் ஸ்டடி தான், ஆனால் இது வந்து ஸ்டமக்கில் எடுத்திருக்காங்க. அப்போ என்ன இது? பேரியம் மேல். பேரியம் மேல் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் டியோடினம் நல்லா தெரியுது. ஸோ இந்த இமேஜ் பார்த்துட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா இது பேரியம் மேல். யூஸ்வலாக 10 to 30 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்தால் இந்த மாதிரி இமேஜ் வரும், ஏன்னா டியோடினம் தெரியுது. முக்கியமாக ஒன்று சொல்லணும், இந்த ஸ்பைன் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. அப்போ நீங்கள் இதில் சொல்ல வேண்டியது என்னென்னா இது ஒப்ளிக்னு சொல்ல தெரியணும். ஓகே, ஒப்ளிக் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து டியோடினம் தெரியும். இது மூணாவது இமேஜ். இது பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது உங்களுக்கு? இல்லை ஸ்மால் இன்டெஸ்டைன் தெரியுது, ஒரு டியூபும் தெரியுது. ஸோ அப்படின்னா இது என்ன ப்ரொசீஜராக இருக்கலாம்? இது வந்து ஸ்மால் பவுல் எனிமா இல்லைன்னா என்ட்ரோக்ளைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா யூஸ்வலாக நம்ம வந்து ஃபாலோ த்ரூ எடுக்கும்போது என்ன ஆகும்னா பேரியம் வந்து சம் பார்ட் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைனை மறைச்சிடும். இந்த மாதிரி டியூப் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு ஜெஜுனத்தில் இன்சர்ட் பண்ணிட்டு பேரியம் இன்ஜெக்ட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் மட்டும் பார்க்கலாம். இதுக்கு வந்து யூஸ்வலாக 500 ml பேரியம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கார்பாக்சைல் மீத்தைல் செல்லுலோஸ்னு ஒரு இது இருக்குது சப்ஸ்டன்ஸு, அதை மிக்ஸ் பண்ணி அது ஒரு 1 லிட்டர் கிட்ட கொடுக்கலாம். சரிங்களா? இதில் இருக்கிற டியூப் பேர் வந்து பில்போ டாட்டர் டியூப். பில்போ டாட்டர் டியூப் வந்து அடிக்கடி 3 மார்க்ஸில் கேட்குறாங்க, அதையும் படிச்சுக்கோங்க. ஓகே, 2 டியூப் போட்டிருக்கேன். இது என்னன்னு புரியுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஹிக்கிசன் சிரிஞ்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு பம்ப் தான் இது. இது வந்து பேரியம் எனிமாவுக்கு, டபுள் கான்ட்ராஸ்ட் எனிமாவுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ரைட்டா? ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஈவன் ஆர்டினரி போலீஸ் கத்திட்டர் போட்டுட்டு இந்த பிபி அப்பார்ட்ஸில் இருக்கிற பல்பே யூஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் ஆல்சோ ஓகே. இது வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் பேரியம் எனிமா டபுள் கான்ட்ராஸ்ட். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து போலீஸ் கத்திட்டர். ரைட்டா? நான் இங்கே கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். இது போலீஸ் கத்திட்டர். போலீஸ் கத்திட்டர் என்ன அட்வான்டேஜ்னா பேரியம் மினிமா கொடுக்கும்போது போலீஸ் கத்திட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பலூனை இன்ஃப்ளேட் பண்ணிங்கன்னா பேரியம் கொடுக்கும்போதோ இல்லை பேஷண்ட் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாருன்னா இந்த கத்திட்டர் வெளியே வராது. இது வந்து நாட் ஓன்லி பேரியம் மினிமா, ஈவன் பிளாடர் ஃபில் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். டிபெண்டிங் அப்பான் பேஷண்ட் சைஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே. இது என்னன்னு தெரியுதா? இது பேரியம் எனிமான்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, அது கரெக்ட் ஆன்சர். ஆனா, லீடிங் கொஸ்டின் என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பேரியம் எனிமா ஃபுல். அதாவது பார்த்தீங்கன்னா, பேரியம் ஃபுல்லா குடுத்துருக்காங்க. ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா, சீக்கம்ல இருந்து ரெக்டம் வரைக்கும் தெரியுது. ஈவன் கொஞ்சம் ஸ்மால் இன்டெஸ்டைன் கூட தெரியுது. ரைட்டா? செகண்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, டபுள் கான்ட்ராஸ்ட் எனிமா. டபுள் கான்ட்ராஸ்ட் எனிமா எப்படி எடுப்பாங்கன்னா, பேரியம் குடுத்துட்டு, ஃபுல் எனிமா குடுத்துட்டு, அப்புறம் போஸ்ட் எவாக்யூஷன் போயிட்டு மோஷன் பாஸ் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இக்னிஷன் சிரிஞ்ச் பார்த்தோம் இல்லையா? அந்த சிரிஞ்சை வந்து யூஸ் பண்ணி ஏர் இன்ஃப்ளேட் பண்ணுவாங்க. ஏர் இன்ஃப்ளேட் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி அழகான படம் கிடைக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லேட்ரல் டெக்யூபிட்டஸ்லாம் எடுத்தீங்கன்னா, இன்னும் பியூட்டிஃபுல்லா படம் கிடைக்கும். ஓகே. இது என்னன்னு தெரியுதா? இது சம் பார்ட் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன் தெரியும். ஓகே. ஒரு ப்ரொசீஜர் ஒண்ணு இருக்கு. கொலாஸ்டமின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது எதுக்கு பண்ணுவாங்கன்னா, அது தெரிஞ்சா தான் இந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கு பேர் லூப்போகிராம்னு சொல்லுவாங்க. கொலாஸ்டமின்னா என்னன்னா, இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஒரு ஒரு இடத்துல லோவர் லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அந்த இடத்த கட் பண்ணிட்டு, ஸ்டோமான்னு சொல்லுவாங்க. 2 ஹோல் போட்டுருவாங்க. கட் பண்ணிட்டு, அ அப்டோமென்ல ஒரு ஹோல் போட்டு, ஒரு பவுச் போட்டுட்டு, பேரியம் ஒரு பவுச் போட்டுருவாங்க. அதுல என்ன ஆகும்னா, மோஷன்லாம் அதுல கலெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த லோவர் பார்ட் இருக்குல்ல, இது செகண்ட் லூப்ன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா எஃபர்வென்ட் டிஸ்டல் லூப்ன்னு சொல்லுவாங்க. சாரி. இந்த டிஸ்டல் லூப்ல வந்து நீங்க வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு இந்த பேரியம் எடுத்து பார்ப்பாங்க. எடுத்துட்டு பார்த்துட்டு எல்லாமே கரெக்ட்டா இருந்தா திரும்ப அத கனெக்ட் பண்ணிடுவாங்க. ரைட்டா? நீங்க வேணா கொலாஸ்டமி சர்ஜரி அது வந்து நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. இது நல்லா புரியும். இது வந்து டிஜிட்டல் லூப்போகிராமு. அந்த ஸ்டோமால இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கொலாஸ்டமி பேக் இப்படி எடுத்துட்டீங்கன்னா 2 ஹோல் தெரியும். ஒரு ஹோல் வந்து டிஜிட்டல் லூப்க்கு போவும். அந்த ஹோல்ல வந்து நீங்க வந்து கத்தீட்டர் போட்டுட்டு பேரியம் இன்ஜெக்ட் பண்ணீங்கன்னா இந்த படம் கிடைக்கும். இந்த படம் நல்லா கிளியரா பார்த்தீங்கன்னா ரெக்டம் வரைக்கும் இருக்கு. ஸோ இது வந்து பேஷண்ட் வந்து இந்த லூப் வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அவங்க சர்ஜரி பண்ணி ரீகனெக்ட் பண்ணிடுவாங்க. இது என்னன்னு தெரியுதா? இது சம் பார்ட் ஆஃப் ரெக்டம் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. கொஞ்சம் சிக்மாய்டுன்னு தெரியுது. இது கரெக்ட்டா சொல்லப் போனோம்னா, இந்த ப்ரொசீஜர் பேர் வந்து டிஃபிகோகிராஃபி. டிஃபிகோகிராஃபின்னா ரொம்ப பெரிய விஷயம் நெனச்சிராதீங்க. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ரெக்டத்த ஃபில் பண்ணிட்டு, பேஷண்ட்ட வந்து மோஷன் பாஸ் பண்ண சொல்லுவாங்க. மோஷன் பாஸ் பண்ணும்போது எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்களோ, அது ஸ்ட்ரெயின் பண்ணும்போது ஒரு 3 லெவல்ல வந்து எக்ஸ்ரே எடுத்துருவாங்க. இது தனியா ஒரு அ ப்ரொசீஜரா கூட பண்ணலாம். அ இதுக்கு வந்து இதுல மேஜர் என்னன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, ஆனோரெக்டல் ஆங்கிள்ன்றது இருக்கு. கீழ பார்த்தீங்கன்னா 2 மார்க் பண்ணியிருக்கேன். இதுல வந்து இந்த ஆனோரெக்டல் ஆங்கிள வச்சுட்டு, இந்த பேஷண்ட்டுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் என்று கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. ஸோ இத காமிச்சுட்டு என்னன்னு கேட்டாங்கன்னா, நீங்க வந்து டிஃபிகோகிராம்னு சொன்னா போதும். இது ரொம்ப சிம்பிள் தான். கான்ட்ராஸ்ட் மீடியா ஈஸியா சொல்லிடுவீங்க. இத எடுத்தோனே இத வந்து நீங்க பார்த்துட்டு ஆம்னிபேக் அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும் பத்தாது. இதுல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுல என்னன்னு போட்டிருக்குன்னா, ஐயோஎக்ஸ்ஆர்ன்னு போட்டிருக்கு. ரைட்டா? இது எதுக்காக சொல்லியிருக்கேன்னா, கான்ட்ராஸ்ட்ல வந்து எல்லாரும் வந்து ஆம்னிபேக் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நெறைய பிராண்ட் இருக்கு. நீங்க கான்ட்ராஸ்ட்ட பார்க்கும்போது என்ன அதுல கெமிக்கல் நேம் தான் பார்க்கணும். இது வந்து ஐயோஎக்ஸ்ஆர்ன்னு சொன்னா போதும். அதுல வந்து இது வந்து ஆம்னிபேக்ன்றது ஒரு பிராண்டு. இது வந்து எக்ஸ்ரே இமேஜ்ன்றது ஒரு பிராண்ட் அவ்வளவுதான். 2மே வந்து நான் அயனிக் கான்ட்ராஸ்ட் மீடியா. எதுக்கு வேணாலும் குடுக்கலாம். ஐவிபி குடுக்கலாம். ஈவன் ஆஞ்சியோகிராம் குடுக்கலாம். அந்த மாரி சொல்லலாம். சரி. நெக்ஸ்ட். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியுது இதுல? நீங்க பார்க்கறது வந்து பில்லியரி ட்ரீ. ஓகே. ஆனா இங்க ஒரு ஏரோ ஒண்ணு போட்டிருக்கேன். ரைட்டா? இது ஆக்சுவலா இதனோட ப்ரொசீஜர் பேர் வந்து பிடிசி. பெர்குட்டேனியஸ் டிரான்ஸ்ஹெபாட்டிக் கொலஞ்சியோகிராஃபி. இது என்ன பண்ணுவாங்க, பிலியரி ட்ரீல டைரக்ட்டா ஒரு நீடில போட்டு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணிட்டு படம் எடுப்பாங்க. ரைட்டா? அது சொன்னா போதும். சப்போஸ் ஒரு சில டாக்டர் வந்து கொஞ்சம் டீப்பா இது என்னப்பா இந்த மெட்டல் கிளிப் எல்லாம் இருக்கு என்னன்னு கேட்டாங்கன்னா, சர்ஜிக்கல் கிளிப்புன்னு சொன்னீங்கன்னா ஓகே. அது அவ்வளவா கேட்க மாட்டாங்க. பட் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இது பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து பிலியரி ட்ரீ தான் தெரியுது. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டியூப் தெரியுது. இந்த டியூப் பேர் வந்து டியூப்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் ஆக்சுவலா என்ன பேருன்னா, இந்த ப்ரொசீஜர் பேர் வந்து T2 கொலஞ்சியோகிராம். ஓகே. இது எப்படின்னா, ஒரு சர்ஜரி பண்ணி இந்த டியூப வந்து பிலியரி டக்ட்ல போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எப்ப வேணாலும் அதுல ஸ்டோன்ஸ் இருந்தா, எப்ப வேணாலும் நீங்க கான்ட்ராஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து
எக்ஸ்ரே எடுக்கலாம். ரைட்டா? இது ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜரு. T-tube கொலஞ்சியோகிராம் சொன்னீங்கன்னா போதும். இது ரொம்ப சிம்பிள், ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு நெனைக்கிறேன். இது ஐவிபி. ஓகே. ஐவிபில பார்த்தீங்கன்னா, ஐவி யூரோகிராம் சொல்லலாம். ஆனா, இதுல டீப்பா கொஞ்சம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நீங்க என்ன சொல்லலாம்? இதுல பார்த்தீங்கன்னா, கிட்னி தெரியுது, யூரிட்டர் தெரியுது, கேலிசிஸ் தெரியுது, பிளாடர் தெரியுது. ஓகே. அப்ப என்ன டைமா இருக்கலாம்? இது வந்து 15லேருந்து 30 மினிட்ஸ் டைம்ல எடுத்திருக்கிறதா சொல்லலாம். சரியா? சப்போஸ் இதுக்கு என்ன கான்ட்ராஸ்ட் குடுப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா, நீங்க வந்து அயோஎக்ஸால், ஆம்னிபேக் சொல்றத விட அயோஎக்ஸால்ன்னு சொன்னீங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. ரைட்டா? பையனுக்கு நாலேட்ஜ் இருக்கு அப்படின்னு. அயோஎக்ஸால் இல்ல நான் அயனிக் கான்ட்ராஸ்ட் 350 mgன்னு சொல்லலாம். எவ்வளோ டோஸ்ன்னு கேட்டா 50 ml ஆர் 1 ml per kgன்னு சொன்னீங்கன்னா ஓகே. யூசுவலா ஐவிபிக்கு எத்தனை எக்ஸசைஸ் எடுப்பாங்கன்னா, மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 எடுப்பாங்க. நிஃப்ரோகிராம் இமிடியேட் 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், அப்புறம் போஸ்ட் வாய்ட். ஓகே. இது என்ன தெரியுது பார்க்குறீங்களா? ஒரு பெல்விஸ் எக்ஸ்ரே தெரியுது. ஓகே. யூரித்ரா தெரியுது. ஸோ இது வந்து ஏயுஜி இல்லைன்னா அசெண்டிங் யூரித்ராகிராம் சொல்லுவாங்க. மேல் பேஷண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க. ஓகே. இது எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, யூஸ்வலாக யூரித்ரா பார்க்கறதுக்காக. ரைட்? என்ன கான்ட்ராஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஐஎக்ஸ்எல் 350 mg கான்ட்ராஸ்ட் நான் அயனிக் கான்ட்ராஸ்ட்னு சொல்லலாம். கான்ட்ராஸ்ட் மீடியா என்னன்னு கேட்டாங்கன்னா, என்ன சொல்லலாம்? நீங்க ஒரு 20 cc கொடுக்கலாம்னு சொல்லலாம். ரைட்டா? ஆனா, இந்த கான்ட்ராஸ்ட் வந்து டைலூட் பண்ணி கொடுக்கணும். சரியா? 1:3. அதாவது 10 ml கான்ட்ராஸ்ட் போட்டீங்கன்னா 30 ml வந்து நார்மல் சலைன்ல யூஸ் பண்ணணும். அப்படிதான் யூஸ்வலா கொடுக்கணும். ஆனா ஐவிபிக்கெல்லாம் நம்ம டைரக்டா போட்டுருவோம். யூரித்ரோகாங்க மட்டும் கொஞ்சம் நீங்க வந்து டைலூட் பண்ணி கொடுக்கணும். ஓகே. இது என்னன்னு தெரியுதா? பிளாடர் தெரியுது, யூரிட்டர் தெரியுது, கேலிசஸ் தெரியுது. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தான் மேக்ஸிமம் எடுக்கிறாங்க. இதுக்கு பேர் எம்சியூ, மெக்சுரேட்டிங் சிஸ்டோ யூரித்ரோகிராம் சொல்லுவோம். இது எப்படி பண்ணுவாங்கன்னா, பிளாடர்ல ஒரு கத்தீட்டர் போட்டுருவாங்க. கத்தீட்டர் போட்டு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணிட்டு அப்புறம் அவங்கள யூரின் பாஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகுன்னா, இந்த கான்ட்ராஸ்ட் வந்து நேரா இதுக்கு யூரிட்டர் வழியா கிட்னிக்கு போயிடும். நார்மலா இருந்தா போகக்கூடாது. ஏன்னா அது ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போச்சுன்னா இது வந்து ப்ராப்ளம்னு அர்த்தம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? மெக்சுரேட்டிங் சிஸ்டோகிராம் நார்மலா இருந்ததுன்னா வெறும் பிளாடர் மட்டும் தான் தெரியும். மேல இருக்க யூரிட்டரோ இல்ல கேலிசஸோ தெரியாது. இது பாருங்க, இதுவும் வந்து கிட்னி, யூரிட்டர் தெரியுது. ஆனா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கத்தீட்டர் தெரியுது. ஓகே. கத்தீட்டர் தெரியுது. அப்ப இது என்னன்னா ஆர்ஜிபி. ஆர்ஜிபி யூஸ்வலா எதுக்கு பண்ணுவாங்கன்னா, ஐவிபி பண்றாங்க. ஐவிபில வந்து கிட்னி தெரியல. ஸோ கிட்னி விஷுவலைஸ் ஆகல. ஈவன் 24 ஹவர்ஸ் எடுத்தா கூட விஷுவலைஸ் ஆகலன்னா, இத வந்து பண்ணுவாங்க. இதுல என்ன அட்வான்டேஜ்னா, டைரக்ட்டா கத்தீட்டர வந்து யூரிட்டர்ல போட்டு உடனே படம் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிட்னி தெரிஞ்சிரும். ஆனா ஒண்ணே ஒண்ணு இது வந்து தியேட்டர்ல தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்கி ப்ரொசீஜர், காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் ஆல்சோ. தியேட்டர்ல வந்து சிஸ்டோஸ்கோப் போட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டெரைலா பண்ணுவாங்க. இது வந்து நார்மலா எல்லா பேஷண்ட்டுக்கும் பண்ண மாட்டாங்க. ஐவிபில கிட்னி தெரியலன்னா தான் பண்ணுவாங்க. ஸோ இது ஆர்ஜிபி இல்லன்னா ரெட்ரோகிரேட் பைலோகிராஃபின்னு சொன்னீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஓகே. இது என்னன்னு தெரியுதா? ஒரு பிரஸ்ட் தெரியுது. ஓகே. ஆனா பிரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த டக்ட் எல்லாம் கொஞ்சம் பிரைட்டா தெரியுது. ஓகே. ஸோ இந்த ஒரு நீடில் ஒண்ணு தெரியுது. ரைட்? ஸோ இது வந்து மேமோகிராம்னு சொன்னா நீங்க சொல்லிவிடக்கூடாது. மேமோகிராம் தான். ஆனா மேமோகிராம்லயே கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்ட் ப்ரொசீஜர். இதுக்கு பேர் வந்து டக்டோகிராம்னு சொல்லுவாங்க. ரைட்டா? டக்டோகிராம்னா பிரஸ்ட்ல இருக்க டக்ட்ட பார்க்கறது அவ்வளவுதான். இதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு நீடில இல்லைன்னா ஒரு கேனுலா வந்து அந்த பிரஸ்ட்ல இருக்கிற நிப்பிள்ல ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியா நீடில் இன்செர்ட் பண்ணிட்டு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டக்ட் தெரியும். யூஸ்வலா 5 to 10 ml இருந்தா போதும் கான்ட்ராஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது என்ன தெரியுது உங்களுக்கு? ஒரு பெல்விஸ் தெரியுது. ஓகே. அதுக்கப்புறம் யூட்ரஸ் தெரியுது. அதுக்கப்புறம் ஃபெலோப்பியன் டியூப் தெரியுது. ஓகே. அப்ப என்னவா இருக்கலாம்? இது வந்து ஹெச்எஸ்ஜி, ஹிஸ்டோசால்பிஞ்சியோகிராஃபி. இது அது மட்டும் நீங்க சொன்னா பத்தாது. நீங்க வந்து இது எதுக்கு பண்றாங்கன்னு சொல்லணும்.
யூஸ்வலாக யாருக்கு குழந்தை பிறக்கலையோ இல்லை யூட்ரஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ரைட்டா? இதுக்கு வந்து 5 to 6 ml போதும். ஆனால் எவ்வளோ ஃபில் ஆகிற வரைக்கும் பண்ணுவாங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அனாட்டமி மட்டும் பார்க்க மாட்டாங்க. இதில் வந்து நல்லா ஜூம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப் தாண்டின உடனே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலெக்ட் ஆயிருக்கு. சரி, அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இங்கே கலெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு பேர் வந்து ஸ்பில்லேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஃபெலோப்பியன் டியூப் வந்து கரெக்டாக ஓப்பனாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்பில்லேஜ் தெரியும். சப்போஸ் ஃபெலோப்பியன் டியூப்ல ஏதாவது பிளாக் இருந்ததுன்னா இந்த ஸ்பில்லேஜ் தெரியாது. ஸ்பில்லேஜ் தெரியலன்னா அந்த பிளாக்குக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்க சான்ஸ் இருக்கு. சப்போஸ் ஃபெலோப்பியன் டியூபே ரெண்டுமே பிளாக் ஆகிட்டு இருக்கு அப்படி இருந்தால் கூட குழந்தை பிறக்க சான்ஸ் இல்லை. அதுக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. மெயின்லி வந்து ஹெச்எஸ்ஜி வந்து அனாட்டமி மட்டும் பார்க்கறதுக்கு இல்லை, அந்த ஸ்பில்லேஜ் பார்க்கறது தான். ரைட்டா? ஸோ யூஸ்வலாக ஒரு ஹெச்எஸ்ஜி முடிஞ்சோடனே அவங்க 2 எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க கைனகாலஜிஸ்ட்டு. அது ஸ்பில்லேஜ் கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்லி யூஸ்வலாக வந்து இது ஃபீமேல் ரேடியோகிராஃபர் தான் பண்ணுறாங்க. ஃபீமேல் தான் பண்ணணும்னு கிடையாது. பொசிஷன்லாம் பண்ணிவிட்டு அவங்க கனலில் போட்ட பிறகு மேல் கூட இந்த ப்ரொசீஜர் பண்ணலாம். பெரிய விஷயம் இல்லை. ஓகே, இது என்ன தெரியுதுன்னு பாருங்கள். மேண்டிபிள் தெரியுது. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ஒரு கான்ட்ராஸ்ட் இங்கே போகிறது தெரியுது. ஸோ என்னவா இருக்கலாம்? இது வந்து சைலோகிராம். சைலோகிராம்னா என்னென்னா சலவரி கிளாண்ட் பார்க்குறது. இதுக்காக என்ன பண்ணுவாங்க, சலவரி கிளாண்டில் இருக்கிற டக்கில் கான்ட்ராஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ரே எடுப்பாங்க. கான்ட்ராஸ்ட் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2 ml இருந்தால் போதும். நெக்ஸ்ட் என்ன தெரியுது? பிளட் வெசல்ஸ் தெரியுது. கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி தெரியுது. ரைட்? இங்கே ஒரு கத்தீட்ரு தெரியுது. ஸோ பிளட் வெசல் தெரியுது, கிட்னியில் தெரியுது. அப்போ என்னவா இருக்கலாம்? இது வந்து ரீனல் ஆஞ்சியோகிராம். பாருங்கள், ரீனல் ஆஞ்சியோகிராம். ரீனல் ஆஞ்சியோகிராம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா கிட்னிக்கு போகிற ஆர்ட்ரிஸ், ரீனல் ஆர்ட்ரி பார்க்கறதுக்காக எடுக்கிறாங்க. இதுக்கு எவ்வளோ கான்ட்ராஸ்ட்னு கேட்டால் ஒரு அயோக்சால் 5 to 8 ml சொன்னீங்கன்னா போதும். என்ன கத்தீட்ரு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிசி கத்தீட்ருன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து ரீனல் டபுள் கர்வ் கத்தீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்ன தெரியுது பாருங்க. இது வந்து லம்பார் ஸ்பைன் தெரியுது, ஸ்பைனல் கார்டு தெரியுது. அப்போ என்னவா இருக்கலாம்? இது வந்து மைலோகிராம். மைலோகிராம் எதுக்கு எடுக்கிறாங்க? ஸ்பைனல் கார்டு, அதை சுற்றி இருக்கிற ஸ்பேஸு எல்லாம் பார்க்கறதுக்காக எடுக்கிறாங்க. டிஸ்க் ப்ராப்ளம் எதாவது இருக்கான்னு பார்க்குறாங்க. ஆனால் இது எம்ஆர்ஐ சிடி எல்லாம் வந்த பிறகு மைலோகிராம் அவ்வளோ பண்ணுறதில்ல. பட் ஸ்டில் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மைலோகிராம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிடியில் மைலோகிராம் எடுக்கிறாங்க சில ஆர்த்தோபெடிக் சென்டரில். ஸோ இது ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. மைலோகிராம் ஸ்டில் சம் டாக்டர்ஸ் ஆர் பண்ணுறாங்க. ஓகே, இது என்ன தெரியுது? ஒரு கத்தீட்ரு தெரியுது. இந்த அப்டமன் வால் தெரியுது பாருங்க. இங்கே வந்து ரிப்பு தெரியுது. ஸோ இது ஆக்சுவலாக வந்து இது வந்து சைனோகிராம். சைனோகிராம்னா பாடியில் ஏதாவது அப்நார்மல் கேவிட்டி இருந்ததுன்னா அந்த கேவிட்டியில் கான்ட்ராஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ரே எடுப்பாங்க. தான் சைனோகிராம். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன தெரியுதா? பெல்விஸ் தெரியுது. ஓகே, ரெக்டத்துக்கிட்ட கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் தெரியுது. ஓகே, அப்புறம் சிரிஞ்சு இருக்குது. ஸோ இது என்னவா இருக்கலாம்? இது வந்து ஃபிஸ்டுலோகிராம். ஃபிஸ்டுலோகிராம் யூஸ்வலாக வந்து ஃபிஸ்டுலா எங்கே இருந்தாலும் ஃபிஸ்டுலோகிராம்னா என்ன, ஃபிஸ்டுலாவாக பார்க்குறது அவ்வளோதான். ஃபிஸ்டுலாவை கான்ட்ராஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் மேஜராக பார்த்தீங்கன்னா ஃபிஸ்டுலோகிராம் வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னா இந்த ரெக்டத்துக்கு பின்னாடி இல்லை ரெக்டத்துக்கு சைடில் ஏதாவது ஃபிஸ்டுலா ஓப்பன் ஆயிருந்ததுன்னா பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிஸ்டுலாவில் ஒரு கத்தீட்ரு போட்டுட்டு கான்ட்ராஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த கான்ட்ராஸ்ட் டைரெக்டாக ரெக்டத்தில் போய் பூல் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ரெக்டல் ஃபிஸ்டுலான்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இந்த ரெக்டல் ஃபிஸ்டுலா வந்து ஈஸிலி க்யூரபிள் தான். ஓகே, இந்த ஸ்பாட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் தான். பட் இதை பேசிக்காக வச்சுட்டு சப்போஸ் நான் ஆஞ்சியோகிராம் சொன்னேன்னா ரீனல் ஆஞ்சியோகிராம் சொல்லியிருக்கேன். எல்லாம் ஆஞ்சியோகிராம் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி யூரோகிராம் சொல்லியிருக்கேன். யூரோகிராமில் ஒரு கிட்னியில் ஒரு 4 ப்ரொசீஜர் இருக்குது. எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ரைட்டா? எல்லாத்தையும் இமேஜஸையும் பார்த்துக்கோங்க. பேரியமில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ரொசீஜர் இருக்குது. அந்த மாதிரி மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா ஃபைனலி யூ கேன் கிளியர் வைவா அண்ட் ப்ராக்டிக்கல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.